அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் இல்லைன்னா அவிச்சு சாப்பிடுவாங்க பெரும்பாலும். இன்றைக்கி நாம் வித்தியாசமாக முட்டையில் ஒரு சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் மிளகாத்தூள். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். சுற்றியில் ஆயில் தடவி எடுத்திருக்கேன். நம்ம முட்டை அளவு இந்த கிண்ணத்துக்கு அரைது தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். வேக வச்சோடனே ஃபுல்லாக வந்துடும். அதனால் நீங்கள் எந்த கிண்ணம் எடுத்தாலும் அந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் வர்ற அளவுக்கு பெரிய சைஸ் கிண்ணமாக எடுத்துக்கோங்க. இட்லி சட்டியில் உள் மூடியை தலைகீழாக போட்டு அது மேலே இந்த கிண்ணத்தில் ஊற்றின முட்டையை வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். தட்டில் கொட்டி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு சட்டி காயவும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போனதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு. காரம் உங்களுக்கு தேவைக்கப்புறம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளியோட இந்த மசாலா சேர்றதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா மசிஞ்சு மேலே அந்த எண்ணெய் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உடஞ்சிராமல் லைட்டாக கிளறி விடணும். இந்த மசாலாவும் முட்டையும் சேர்ந்து கொஞ்சம் போல் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு கிண்டணும். இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். மிளகு அதிகமாக சேர்க்குறதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். முட்டை சுக்கா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.